ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வெங்காயம் சேர்க்காம தக்காளி தொக்கும் தக்காளி சட்னியும் தாங்க பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி தொக்கு செய்யலாம். இதுக்கு 1/2 கிலோ போல தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கட் பண்ண தக்காளியை நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. இப்ப இது கூடவே 10 பல்லு போல பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்காத மாதிரி பூண்டும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இது ரெண்டுமே கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி தொக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இது கூடவே 4 டீஸ்பூன் போல குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்க குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலா தனி மிளகாய் தூளும் தனியா தூளும் சேர்த்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. 1/2 டீஸ்பூன் போல காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்க கூடாதுங்க. ஏன்னா இதுல தண்ணி சேர்க்காம இருந்தாதான் நம்மளால 1 மாசம் வரைக்கும் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ மூடி போட்டு நான் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். நம்ம தக்காளியில டைரக்டா வந்து அரைச்சதுனால இது நல்லா வந்து எண்ணெயில வதக்கி எடுக்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில 50லேருந்து 60 ml போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தாங்க இந்த தக்காளி தொக்குக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1/2 டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துட்டோம். கடுகு பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, ஆஃப் பண்ண பிறகு கூட எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில சேர்த்ததும் தழும்புது பாருங்க. ஜார்ல இருக்கிறத எடுக்கணுன்றதுக்காக கூட கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம ஒரு ஸ்பூனை வச்சு கிளீனா வந்து எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்க்கறதுக்கு எண்ணெய் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 2 நிமிஷம் வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டே இருக்க அந்த எண்ணெய் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆயிடும். இது அப்சர்வ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா தக்காளியில இருக்கிற எண்ணெய் எல்லாம் ஃபுல்லா வந்து வத்திட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வைக்கணும். ஏன்னா தக்காளி வந்து நம்ம பச்சையா தான் வந்து மிக்சியில அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் போல லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கலாம். கொதி வந்த உடனே வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி வந்து தெரிக்கும். இப்போ சரியா ஒரு 7 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்றேன். இதோட மூடி இப்போ எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே தெரிச்சிட்டு தக்காளியில இருக்கிற தண்ணி எல்லாமே வத்திட்டு எண்ணெய் வந்து மேல நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. அதே சமயத்துல கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்க. இப்போ இதை நம்ம வந்து மூடி போடாம இப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். எண்ணெய் வந்து இன்னும் நல்லா பிரிஞ்சு இந்த தொக்கோட கலர் வந்து இன்னும் நல்லா டார்க் கலர்ல வரணும். சரியா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் போல இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் பிரமாதமா இருக்குங்க. பாருங்க, அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு எண்ணெயும் நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறதுனால இதோட வாசனை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த தொக்கை நல்லா ஆற வச்சுட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம அப்படியே இருக்கும். இந்த தொக்கோட பக்குவம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரண்டியில் இதை மாதிரி பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கு பாருங்க. அதே நேரத்தில் நல்லா சுருண்டும் வந்துடுச்சு. இதுதாங்க இதோட பக்குவம். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிட்ட பிறகு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த தொக்குக்கு கருவேப்பிலை வந்து தாளிப்புல சேர்த்துக்க மாட்டேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இதை சேர்த்துக்கலாம். நீங்க வந்து இதை உடனே வந்து செஞ்சுட்டு நீங்க சாப்பாட்டுக்கோ டிஃபனுக்கோ ஒரு 2 நாள்ல காலி ஆயிடும்னா எண்ணெயை வந்து இதோட கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் இதை ஸ்டோர் பண்ணணுன்றதுனால எண்ணெயை வந்து அதிகமா சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி அதிகமா சேர்த்தாதான் நம்ம செய்யற பொருள் வந்து கெட்டு போகாது. டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ இது நல்லா ஆறின பிறகு நான் ஒரு கிளாஸ் பாட்டில்ல மாத்தி வச்சுட்டேன். கிளாஸ் பாட்டில்ல நீங்க இதை மாதிரி வைக்கிறதுனால சீக்கிரத்துல கெட்டு போகாம இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்னு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாட்டில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம நல்லா ட்ரை பண்ணிட்ட பிறகுதான் நீங்க வந்து ஸ்டோர் பண்ணணும். இந்த தொக்குல பாத்தீங்கன்னா மேலேயே வந்து எண்ணெய் நிக்குது பாருங்க. இந்த மாதிரி இருந்தாதாங்க கெட்டு போகாம இருக்கும். எண்ணெய் வந்து கம்மியா இருந்ததுன்னா மேல இருக்க லேயர் வந்து ட்ரை ஆகிட்டு ஃபர்ஸ்ட் அதுல இருந்து தான் கெட்டு போக ஆரம்பிக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் மேல எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதுங்களா? அப்ப உடனே வந்து இந்த ரெசிபியை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம இதுலேருந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ வந்து எடுத்துட்ட பிறகு மறுபடியும் இதை மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆகிடுங்க. அப்போதான் வந்து எண்ணெய் வந்து மறுபடியும் வந்து மேலே வந்து நிற்கும். இதே மாதிரி தக்காளி தொக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது வெங்காயம் சேர்க்காத தக்காளி சட்னி. இப்போ இதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
எண்ணெய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் போல கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் லேசா வந்து வதங்கட்டும். ஒரு 3-4 செகண்ட் போல நல்லா இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆகாம பார்த்துக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்புல பாதி அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா வறுபட்டதும் இதுல 5 காஞ்ச மிளகாவை வந்து சேர்த்துக்கிறேங்க. நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா வந்து ஆற வச்சிடலாம். இது கூடயே தக்காளியை சேர்த்து வதக்காம நீங்க இதை தனியா எடுத்து வச்சுட்டு தக்காளியும் தனியா நம்ம வதக்கிட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைக்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதுல 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 5-6 பல்லு போல பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு வேண்டாம்னாலும் நீங்க இதுல அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி தண்டு, கூடவே 3/4 டீஸ்பூன் போல உப்பு. அவ்வளவுதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வேகணும். அதனால இது மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல லோ ஃப்ளேம்ல நம்ம வேக வச்சுக்கலாம். கரெக்டா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்றேன். தக்காளி நல்லாவே வெந்திருக்கு. நீங்க இப்போ இதுல ஒரு கரண்டி வச்சு மசிச்சிட்டீங்கன்னா தக்காளி வந்து நல்லாவே மசிஞ்சிரும். ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கடைசியா இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சீரகம் சேர்க்கறதுனால இந்த சட்னியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு 2 செகண்ட் போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம முன்னாடி வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த பருப்பு காஞ்ச மிளகாலாம் இதுல சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை மட்டும் கொரகொரப்பா கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி பக்குவத்துல அரைச்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம வதக்கி ஆற வச்சிருக்க தக்காளியும் வந்து இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த சட்னியை ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் இதுல தண்ணியே சேர்க்காம அரைச்சிருக்கேன். எனக்கு திக்கா வேணும்ன்றதுனால. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நான் வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட போறதுனால தாங்க நான் இந்த அளவுக்கு திக்கா அரைச்சிருக்கேன். சூப்பரான வெங்காயம் சேர்க்காத தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல ஒரு தாளிப்பு சேர்த்துட்டோன்னா சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். நீங்களும் இதே மாதிரி தக்காளி சட்னி தக்காளி தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.